மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கும்பகோணம் தாவேகா வேட்பாளர் வினோத் ரவி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஹாலோகிராம் மெத்தடில் அந்த 3D பரிமாணத்தில் விஜய் அவருடைய அந்த உருவம் வந்துச்சு. மனுஷன் ஒரு சூப்பரான ஐடியாவில் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டாப்பிள்ளைங்களா. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இது ட்ரெண்ட் ஆகும். திமுக காரனுக்குலாம் வயிறு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு, இவனடா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாத்தியா தற்கொலை தினமா உங்க ஆளு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாப்பல நக்கலா இப்போ ஒரு நியூஸ் ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இந்த மெத்தடு எப்படிப்பட்ட மெத்தடு, உலக லெவலில் இந்த மெத்தட்லாம் இருக்கு. பல இடங்கள்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாம சொல்ல போனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எலெக்ஷன் டைம்லேயே இதெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மெத்தடை கொண்டாந்து பொசுக்கிற கும்பகோணத்தில் நம்ம கும்பகோணம் பாலக்கரையில் வச்சு ஒரு மனுஷன் வந்து ட்ரெண்டு பண்ணி விட்டாப்பல. இவங்களுக்கெல்லாம் அப்படியே ட்ரெண்டாக மாற்றி விட்டு இப்போ நம்ம மேலே ஒரு தேவையில்லாத ஒரு பாத்தி அவங்க ஆளு வெளில வரல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க. ஆடா முட்டாப்பாயில அட பாவைகளா, உங்களுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி பற்றி என்னன்னு தெரியுமா? முதல்ல ஹாலோகிராம்னு என்னன்னா இப்போதான் கேள்வியே படுறாங்க. இவங்களுடைய பிரச்சார மெத்தட்லாம் அப்படி இருக்கான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி. உங்கள் வீட்டு பிள்ளையாம், நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் உங்க வீட்டு வேட்பாளர் அப்படின்னு இவங்களோட பிரச்சாரம் மெத்தட்லாம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப ஆளுவா இப்பதான் எங்க ஆளு 2 நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகத்துமே நான் ஏஐ மெத்தட்ல மாத்துவேன் அப்படின்னு எங்க பங்காளி இப்பயே ஆரம்பிச்சிடாப்பல. ஹாலோகிராம் மெத்தட்ல நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு தாவேகா வேட்பாளர் புதிய யுக்திகளை கொண்டு வந்துக்கிறாப்புல. அதற்கு பிறகு திமுகவுல வேட்பாளர்லாம் ஓட்டு கேட்க தான் போயின்னுக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் பா என்ன வரவேற்புங்கிறீங்க, அப்படியே வடிச்ச முத்தமிட்டு அப்படின்னு மூஞ்சல் துப்பி அனுப்புது, விட்டு விட்டு வெளில போங்கடா அயோக்கியா பயணம்னு அனுப்பிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திமுக வேட்பாளர் திருச்சி ஓடுறாங்க. அது எங்கெங்க ஓடிட்டு இருக்காங்க, எப்படி ஓடிட்டு இருக்காங்க டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திரு சவுக்கு சங்கர் அவரோட அம்மா கமலா அம்மா அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஆழ்ந்த இரங்கல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அரச கொலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிப்போம்ல, இது வந்து ஒரு புது வகையான ஒரு அரச கொலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. எங்கேயாவது நடக்கிற ஒரு விஷயம் அது அப்படியே மாறி இன்னும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அதோட எஃபெக்ட் மாறும் அப்படிங்கிறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ கடந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் கொலை நடந்துச்சு. அதே மாதிரி அரசு கொலை நடந்திருக்குல்ல. சவுக்கு சங்கரின் தாயார் கொலை செய்யப்பட்டது வந்து திமுக அரசால் கொல்லப்படும். அவங்க வந்து ஒரு இயற்கை மரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இதெல்லாம் திமுக கணக்கில் வராது. இந்த அரசு கொலைகள்லாம் இந்த ஏர் ஷோவில் இறந்து போனது, கரூரில் 41 பேர் இறந்து போனது எல்லாருக்கும் திமுக தான் காரணம், இந்த திமுக அரசு தான் காரணம் முத்திர குத்திரம் இல்லை. ஆனால் இதை குத்த முடியாது. ஆனால் சாவுக்கு காரணம் திமுக தான். சவுக்கு சங்கர் அவர் ஒரு விசில் பிளவராக இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து பல பேர் மேலே அலிகேஷன் வைப்பார். அதை நான் தாவேகா மேலேயும் எவ்வளோ அலிகேஷன் வச்சிருக்காரு, விஜய் மேலேயும் எவ்வளோ அலிகேஷன் வச்சிருக்காரு. நம்ம பசங்க இன்னும் உடச்சி தூள் ஆக்கிட்டு நம்ம தான் ஜனநாயக முறையில் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்குது. அவர் பொய் பரப்புறாரு உண்மை பரப்புறாரு நிரூபணம் ஆகணும்னு வச்சுக்கல. அதை நம்ம போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். திமுக மேலே அலிகேஷன் அவங்களுக்கு கோவம் வந்துடும். பெரிய ஆட்கள் மேலே ஒரு அலிகேஷன் இருக்கிற சீக்கிரம் ஜெயிலில் வச்சிருது. அந்த அம்மா படாத பாடு கிடையாது. எத்தனை முறை கோர்ட்டில் ஏறி இருக்கு, என் பிள்ளைய விட்டுருங்க, என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தாய் படாத பாடு. எனக்கு தெரியும் இந்த பேரறிவாளருடைய தாயார் இருக்கிறாங்கல்ல, இவங்களை பார்த்தா எனக்கு அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இதை வச்சிடறாங்க. இன்னைக்கு அவருடைய தாயார் சவுக்கு சங்கருடைய தாயார் இறந்து போனதற்கு அவருடைய மன உளைச்சல் காரணம். அந்த மன உளைச்சலுக்கு இந்த திமுக அரசு தான் காரணம். இதுவும் திமுக அரசால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகு இன்று தலைவர் விஜய் அவர்கள் திருப்பூர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரார். பார்த்து பத்திரமா தலைவர் விஜய் அவர்கள் வராரு. வண்டி இன்னி மேலே யாரும் தாவி குதிக்காம ஃப்ரீயாக விடுங்க. அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு சைக்கிள் ரைடு பண்ணுவாப்புல, அது சூப்பராக செட் ஆகிட்டு நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகிட்டுங்கிறதுனால இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குங்கிறதுனால அவர் ஃப்ரீயாக வந்துட்டு போகட்டும். என்ற கூட்டம் கட்டி ஏறுது இல்லை, என்னையா வண்டி தலையிறது, நம்ம பேரில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் போறாப்பல ஸ்டாலின் ஐயா போறாப்பல ஒரு வய கண்டுக்க மாட்டோம். ஆனால் அதே வராப்பல அது மாதிரி இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இவங்க கூட்டம் கட்டி மோதுல, அதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம ஆளு யாரையும் எதுவும் சொல்றதும் கிடையாது. யாராச்சும் வந்தா விலகி நிற்கிறாப்பல அந்த போய் அடிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் போட்டு சாத்தி விட்றாப்பல நல்லா அடி நேற்று வாக்குற வந்து ஒரு அந்த சின்னத்தை வச்சு அடிக்கிறாப்பல
அன்னைக்கு ஒருத்தர் வண்டியில் ஏற விட்டு தவ விட்டு பொலேறு ஒரு இறுக்கி விடுறாப்புல. அதே மாதிரிலாம் விஜய் பண்ணுறது கிடையாது. தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் எதுக்காக நம்ம கிட்ட வராங்கன்னு அவருக்கு நல்ல ஒரு புரிந்த உணர்வு இருக்குல்ல, அது மூலமாக வந்த விலகி விடுறது யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ண கிடையாது அந்த மனுஷன். அதனால் இவர் நம்மளா போயிட்டு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் அவரை ஃப்ரீயாக விடுங்க. அவர் நல்லா இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது என்னட்டா இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. அவருடைய அரசியல், அவர் பேச்சு, அவர் சொல்ல போகிற அந்த அறிக்கைகள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வெற்றியுமே இருக்குது. அதற்கு பிறகு ஜனநாயகன் படம் வர 24ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த படக்குழு பேச்சுவார்த்தையில் இருக்க அந்த பட விநியோகஸ்தரோட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சினிமா தியேட்டர் ஓனரோட எல்லாருமே கலந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக வர 24ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரிஞ்ச வச்சு எல்லா படம் வெளில வந்துட்டு என்ன வெளில வந்தாலும் தேட்டரை போய் பார்க்குற மஜா வருமா, சும்மா இருக்குமா, அந்த பசங்களுக்கு அந்த மைண்ட் இருக்குல்ல, அதனால எல்லாருமே தேட்டரை போய் பார்க்க போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிட்டுனா நல்லாயிருக்கும். ஏன்ட்டு அது பிளான் பண்ணி காலி பண்ணிட்டானுங்க. இது பெரிய பொருளாதார தடை தான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் அடுத்த படம் ஒன்று நடிக்க போகிறார், ஏவிஎன் ப்ரொடக்ஷனில், கேவிஎன் ப்ரொடக்ஷன் நடிக்க போகிறாரு. லோகேஷ் கனகராஜ் அவனும் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. அதை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே இல்லாமல் இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சோர்ஸ் கிடச்சது போட்டுருக்காங்க. இப்போ எங்களுக்கு நிறைய சோர்ஸ் கிடைக்கிறாங்களே, அதை நான் சொல்கிறோம். அது தவறாகலாம், பொய் ஆகலாம். நாங்கள் ஒரு இண்டிபெண்டான யூடியூபர், எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கியா. இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரலை. அது நீங்கள் எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் அடுத்த படம் நடிக்க போகிறாரு, அந்த பொருளாதார இழப்பீடுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவில் உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஒன்று இருந்தால் கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூலமாகவோ இல்லைனா அந்த விஜய் அவர்கள் மூலமாக வரட்டும், அப்போ நம்பிட்டு போவோம். இதை பற்றி நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். நடிக்கிறாரு 1 கோடி 2 கோடியா 500 கோடி விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அப்போ விஜய் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் படம் வரட்டும். கம்மியாக பண்ணுச்சுன்னா, இல்லை இந்த படம் வெளியானதுனால, இந்த ஹச்டியில் வெளியானதுனால இவ்வளோ நட்டாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நடிச்சு கொடுத்து போகிறாரு. நம்ம பட்ட நஷ்டம் நம்ம தான் சரி பண்ணணும். விஜய் அந்த முடிவு எடுத்தால் தப்புலாம் கிடையாது. இல்லை விஜய் வாக்கு கொடுத்துட்டாரு, இது கொடுத்துட்டாருன்னு நீங்கள் கொண்டாந்து ஹச்டியில் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? பண்ணிட்டானா அடுத்த படம் நடிப்போம், 100 படம் நடிக்கட்டுமே, பார்த்துட்டு போவோம். இன்னும் அதனால் இதை பற்றி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த திமுக எம்எல்ஏக்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குற லட்சணத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு அம்மா விட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கடந்து அழுவுது. ஏங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்ட வேணான்னு சொன்னாங்க, இதுக்கு போய் திட்டிவிட்டாருங்க. என்னை போட்டு ஒரு எங்கள் வீட்டில் எங்களை மிரட்டிட்டு போகிறாருங்க. திமுக பார்த்து எவ்வளோ பயம் மக்களுக்கு பார்த்தீங்களா? அப்படியே இன்னைக்கு போகிற இடமெல்லாம் திமுக விட்டு அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்க்குறான் ஒரு பாய் விட்டு ஏரியாவில் போயிட்டாங்க திமுக. சிறுபான்மை ஓட்டு நல்லா எங்களுக்குன்னு வீழ்த்திக்கிட்டீங்களா? இப்போ தெரியுதா? உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் என கேட்டு இதோ உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் அன்பான ஆதரவை நாடி வருகிறது கொண்டிருக்கிறார். அவங்க இங்க வர விடுங்கடா. முஸ்லீம் ஆளுலாம் கடுப்பில் இருக்கிறாங்க, பாய் விட்டு ஆளுலாம் கடுப்பில் இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் இந்த வருது பிஜேபி உள்ளே வந்துடும் மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் அதே சிறுபான்மையினர் உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை வச்சு இந்த திமுக நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு இன்றைக்கி அடித்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி அது பாய் விட்டு அம்மா ஒன்று போயின்னு 10 அம்மா போயின்னு வாங்க நீங்கள் ஒரு விசிலுக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போடுன்னு கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான்டா மாற்றம். உண்மையிலேயே அந்த சிறுபான்மையினரை எவ்வளோ மிரட்டி பயமுறுத்தி இவங்க வச்சுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல விழிப்புணர்வு அவர்களெல்லாம் நீ களத்தில் இறங்கி விசில் சின்னத்திற்காக, தாவேக்காவுக்காக, விஜய்க்காக ஓட்டு கேட்டதை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் எவ்வளோ திமுக ஆட்களை அடித்து விரட்டுறாங்க. எலெக்ஷன் அப்ப பார்த்த எம்எல்ஏ இப்பதான் வர்றாரு. ஐயா வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா, மழை பெய்யுதுயா, மழை நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்கு தெரியாது, அனைவரும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரியாதியா ஆன்டி இன்கமன்சி இருக்கிறதா இந்த மீடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீ ஓட்டு கேட்டுக்கு போகும்போது உன்னை விளக்கமாத்தாலும் அடித்து விரட்டுவாங்கல்ல, அப்படியே வழித்து முத்தம் கொடுத்து மூஞ்சில் துப்புன்னு துப்பி அனுப்புவாங்கல்ல, அப்போ உனக்கு தெரிந்தாலும் இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 அந்த எம்எல்ஏக்களை உள்ளே வராத
வெளியில போ, நீ வெளியில போ அப்படின்னு மிரட்ட சொல்றத பார்த்தா மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறாங்க, இந்த திமுக எப்படிலாம் மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு, அது எப்படி நடந்துகிட்டு இருக்கிறது விஷுவலா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இதுதான் தாவேகாவின் வெற்றிக்கு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவோட அந்த மண்ணச்சநல்லூர்னு நினைக்கிறேன் அந்த எம்எல்ஏ கதிரவன், கிட்னி திருடி கதிரவன். ஏன் கிட்னி திருடி நான் தெளிவாக சொல்லணும்னா, அரசே வந்து சொல்லிச்சு இதில் வந்து நடந்திருக்குங்க, அதனால நாங்கள் இந்த டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் நாங்கள் பண்ணாமல் நாங்கள் தடுத்து வச்சிருக்கோங்க அந்த தனலட்சுமி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஓனர் யார், நம்ம கதிரவன் அவரே சொல்லிட்டாரு. அவர் மயக்க முடிச்சு சொல்கிறாப்புல மனுஷன். அதாவது இது கிட்னி திருடலாம் கிடையாதுங்க, இவரும் ஒத்துக்கிட்டாரு அவரும் ஒத்துக்கிட்டாரு, அதனால ரெண்டும் மாற்றி வச்ச மாதிரி ஓப்பனா வந்து சொல்றீங்களாடா நீங்க திருடுனதாடா பாவிகளா. வேற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, கிட்னி திருட்டுன்னா யாரோட பர்மிஷனும் இல்லாம இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு வைக்கணும், அதுக்கு பேரு திருட்டு. இன்னொன்னு, இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு தெரியாம இவர் கிட்னி எடுத்து வச்சாதான் அதுக்கு பேரு திருட்டு. இந்த ஜனநாயக நாடு தமிழ்நாட்டில் 2025-26 இருந்துக்கிட்டோம், இதெல்லாம் மக்கள் சாதாரணமாக கடந்து போகிறாங்க பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடிட்டான், கிட்னி முறைகன்னு ஒரு ஆள் வந்து முட்டு கொடுக்குறாப்புல மாசு. இப்போ அந்த கிட்னி திருடின ஆளே அது சொல்லுது, அவரும் பர்மிஷன் கொடுத்தாங்க இவளும் பர்மிஷன் கொடுத்தாங்க, ரெண்டும் மாற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தப்பு இருக்கு. அதை கேட்டுட்டான், ஏ லூசே உன் ஓட்டுறவங்க தேவைடா லூசா, லூசேன்னு சொல்றாரு. பிடிச்சி சப்புன்னு அடிக்கிற போல தோணுது என் மனுஷனுக்கு. ஒரு எம்எல்ஏ வந்து எவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரவுடித்தனமான ஒரு செயல். அடிச்சு வரட்டி விட்டாங்க, அந்த ஆள் அடிச்சு வரட்டி விட்டாங்க. அதுக்கு ஒரு அதை திருத்தணி திருச்செந்தூரில் அனிதாராஜனை பிடிச்சி அடிச்சு வரட்டி விட்டாங்க. எல்லாரும் அடிச்சு திருச்சி ஓடுங்கிறாங்க. 2026 ஒட்டுமொத்த திமுக அடிச்சு வரட்ட போறாங்க. அதை கண் கூட நம்ம பார்க்க வரோம். அடுத்ததாக நம்மளுடைய வீடியோ அநேகமாக ஒரு 7 மணிக்கு வரும். தலைவர் விஜய் அவர்கள் திருப்பூரில் என்னென்ன பேச போறாரு, அவர் எப்படிப்பட்ட பொலிட்டிக்கலை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பதற்கு சில மணி நேரங்கள் எடுக்கும். அதனால் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.